நீங்கள் ஒரு பெட் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களோட பெட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அண்ட் எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சு முதல் விஷயம், நீங்கள் உங்களுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் உங்கள் பெட்ஸ்க்கு வந்து தனியாக டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து கன்ஃபார்ம்டு டிக்கெட் எடுத்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக அந்த டிக்கெட் வந்து ஆர்இசிலையோ இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்லேயோ வந்து கண்டிப்பாக இருக்க. அடுத்தது உங்களோட பெட்டுக்கு வந்து எடுக்கணும். அது வந்து ஆன்லைனில் வந்து நம்ம எடுக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் ப்ராசஸ் மட்டும்தான். கரெக்டாக ட்ராவல் டேட் அன்னைக்கு உங்கள் ட்ரெயின் வந்து எப்போ டிபார்ட் ஆகுதோ அதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஸ்டேஷன் போய் ரீச் பண்ணிடுங்க. அண்ட் ரீச் பண்ண உடனே ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் பார்சல் ஆர் லக்கேஜ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து உங்கள் பெட்டை கூட்டு போயிட்டு அது வந்து வெயிட் வந்து செக் பண்ணுவாங்க, எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக பர் கேஜிக்கு 30 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கான பில்லையும் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு விஷயம், நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி உங்கள் பெட்டை வந்து கூப்பிட்டு போனோம் அப்படின்னா இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்னு பார்ப்போம். நீங்கள் பக்கத்தில் இருக்க வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் உங்கள் பெட்டோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுருக்கணும். இது வந்து முதல் விஷயம். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். உங்கள் பெட்ஸுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வேக்சினேஷன் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். மூணாவது விஷயம் என்னென்னா உங்களுக்கான கன்ஃபார்ம்டு டிக்கெட் வந்து இருக்கணும். ஸோ அதோட பிஎன்ஆர் நம்பர் இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது வந்து ஒன்று கொடுக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது வந்து சப்மிட் பண்ணணும். இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் உங்கள் பெட்டை வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போக முடியும். இந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து இந்த டிக்கெட்டும் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் பெட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அதுக்கான டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயினில் வந்து போட் பண்ணுறப்போ லோக்கோமோட்டிவ் கிட்ட அந்த மெட்டாலிக் பாக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதோட தான் உங்கள் பெட்டை வந்து ட்ராவல் பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் பெட்டுக்கு வந்து ஏதாவது தண்ணியோ இல்லை ஃபுட்டோ வந்து வேணும் அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அண்ட் ஒரு பிஎன்ஆர் நம்பருக்கு ஒரு பெட் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் பெட்டை வந்து முக்கியமாக வந்து நம்ம பேசஞ்சருக்கு இடத்துக்கு வந்து கொண்டு வரக்கூடாது. அந்த கேபின்கோ இல்லை பர்த்கோ வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. இது வந்து சிட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அதை மீறி நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபைன் போட்டுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரி நிறையா புது புது அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.